நண்பனா இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளையே எப்படி சொல்றது? பொறாமப்படுற அளவுக்கு நம்மள அழுக வச்சுட்டானுங்க. நீங்க படத்த பார்த்தாலே தெரியும். சூப்பர் பாய்ஸ் ஆஃப் மெலகன் அப்படின்னு ஒரு ஒரு ஹிந்தி படம். ஒரு சினிமா லவர். அவனுக்கு படம் எடுக்கணும்னு ஆசை. அப்படி முக்கி திணறி ஊர் உலகத்துல இப்ப என்ன எடுக்காத வைக்காத சொல்லி, கடைசியில ஒரு படத்த ஒண்ணு பண்றான். ரீமேக் படம் ஒண்ணு பண்றான். அது பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆயிருது. அடுத்த ஒரு படம் பண்றான். அடுத்த படம் பண்ணும்போது அவன் நண்பர்கள்லாம் எல்லாமே அவன விட்டுட்டு போயிறானுங்க. அதுல நமக்கு அந்த ஹீரோ மட்டும் அந்த ஒரு சின்ன ஒரு கடுப்பா இருக்கு. ஏன்னா, நீங்க அந்த படத்த பார்க்கும்போது தெரியும். ஹீரோ சுயநலவாதி மாரி காமிச்சிருப்பானுங்க. அது படத்துல முத்திரைக்கு காமிக்கவே இல்ல. நீங்க அந்த படம் பார்க்கும்போது தெரியும். கதைக்கு வருவோம். ஹீரோ அடுத்த படம் பண்ணும்போது, அந்த அடுத்த படம் ஃப்ளாப் ஆயிரும். அடுத்த படம் பண்ணும்போது யார வச்சு பண்ணணும்னு அவனுக்கே தெரியாது. அதோட ஹீரோவோட கூட ஒரு நண்பன் ஒருத்தன் இருப்பான். கூட இருக்க நண்பனுக்கு கேன்சர் வரும். சரி, அப்போ அவனுக்கு ஹீரோவுக்கு ஐடியா ஒண்ணு தோணுது. நம்ம ஃப்ரெண்ட வச்சு நம்ம படம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு பண்றான். நீங்க அது ஸ்டார்ட்டிங் முடிக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி சொல்றது? நீங்க படத்த பார்த்தீங்கன்னா அழாத ஆளுகளே கிடையாது. நம்மள அழ வச்சுருவானுங்க. இதுல காமெடிலாம் அவ்வளவா நமக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. படம்லாம் ஒரே சீரியஸா தான் இருக்கு. நீ லாஸ்ட்டு அந்த ஒரு வெறும் 20 மினிட்ஸ் தான் அந்த ஒரு சீனு. நம்மள எப்படி சொல்றது? ரொம்ப ஃபீல் பண்ணி மன உளைச்சல் ஆளாயிருக்கிற மாரி நம்மள அந்த படத்த கொண்டு போயிருப்பானுங்க. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நண்பனா இப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கே புரிய வச்சுருவானுங்க. டயலாக் ரைட்டிங்லேருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். முக்கியமா அந்த தமிழ் டப்பிங் நம்ம சொல்லியே ஆகணும். தமிழ் டப்பிங்னா வேற லெவல்ல பேசியிருப்பானுங்க. அதுவும் அப்படியே எல்லாமே வெளிப்படையா தான் பேசுவாய்ங்க. அவங்க ஹிந்தியில என்ன டப்பிங் பண்ணியிருக்காங்க, அதே தான் நம்ம தமிழ்ல டப்பிங் பண்ணி போட்டுருக்கானுங்க. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா நீங்க எப்படி சொல்றது? ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாம். நண்பன வச்சு படம் எடுக்குறான். நண்பன வச்சு படம் எடுக்கும்போது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது? இதுதான் கதை. படத்த மிஸ் பண்ணாதீங்க. இது தமிழ் டப்பிங்ல இருக்கு. அதுவும் அமேசான் பிரைம்ல இருக்கு. சொல்லப்போனா இது ஒரு ரியல் ஸ்டோரியாம். நீங்க படத்த பார்த்தாலே தெரியும். கடைசியா நம்மள அழ வச்சுருவானுங்க. படத்த கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். ஏன்னா தாராளமா ஒரு செம ஒரு ஃபீல். நண்பர்களோட சேர்ந்து நீங்க இந்த படத்த கண்டிப்பா பார்க்கலாம்.